அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிர் உயிர் உடம்போடு சேருது இல்லையா? உயிர் உடம்போடு சேர்வதனுடைய பயன் என்னன்னா, அன்பு செய்வதற்கு தான் உயிர் உடம்போடு சேருது. பொருள் ஆருயிர்க்கு அருமையான உயிர்க்கு, பொறுதற்கு அரிய மக்கள் உயிர்க்கு, என்போடு உடம்போடு இயைந்த பொருந்துகிற தொடர்பு தொடர்ச்சியினை, அன்போடு அன்போடு இயைந்த பொருந்துதற்கு வந்த வழக்கு நெறியின் பயன் என்ப என்று அறிந்தோர் சொல்லுவார். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு, ஆருயிர்ங்கிறது அருமையான உயிர். உயிர் அருமையான உயிர் கிடையாது. என்போடு என்புங்கிறது உடம்பு. உடம்புதான் அருமையான உடம்பு. என்ன உடம்புன்னா, இப்ப ஓரறிவு ஈரறிவு மூவறிவு சொல்லுவாங்கல்ல, தாவரங்கள் பறவைகள் விலங்குகள் ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த உடம்புகள் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த உடம்பு இது எல்லாத்தையும் விடாம மக்கள் பிறவிதான், மானிட பிறவிதான் சிறந்தது. புண்ணியம் செய்தாதான் மனித பிறவி கிடைக்கும். பெறுதற்கு அரிய மக்கள் உயிருக்கு. ஏன் மனித பிறவி சிறந்ததுன்னா, மனிதன் தான் நல்லது எது கெட்டதுன்னு சிந்திக்கக்கூடிய திறமை மனிதனிடம் தான் இருக்குது. அதனால அந்த உடம்பு கிடைப்பதுதான் அரிது. உயிரானது மனித உடம்போடு பொருந்தி இயைந்தனா, பொருந்துவதற்குள்ள தொடர்பு என்னன்னா, தொடர்ச்சி என்னன்னா, அன்போடு இயைந்த வழக்கென்ப அன்பு செய்வதற்காக தான் உயிர் உடம்போடு பொருந்தி இருக்குது. வழக்கென்ப வழக்குங்கிறது நெறியினுடைய பயன். பிறவியினுடைய பயன் என்ன? அன்பு செய்வதற்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்க? யார் சொல்லுவாங்க என்று அறிந்தோர் சொல்லுவார். உயிர் உடம்போடு சேர்வதற்குடைய பயன் என்ன? அன்பு செய்வதற்கு தான். அதுல மனித பிறவி சிறந்தது. மனிதன் சிந்திச்சு செயல்படுதான். அதனாலதான் அந்த பிறவி மானிட பிறவி சிறந்தது அப்படின்னு கற்றவர்கள் அறிந்தவர்கள் சொல்லுவாங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. விளக்கம். அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்துகிற உறவு அன்பு செய்வதற்கு வந்தது. ஆனால் அருமை உயிருக்கு இல்லை. மனித உடம்புதான் அருமையான உடம்பு. உடம்புகளிலேயே மனித உடம்பு கிடைப்பது அரிது. மானிட பிறப்புத்தான் எல்லா பிறப்புகளுக்கு உள்ளே அருமையான பிறப்பு. மக்கள் பிறப்பின் நோக்கம் அன்பு செய்வதற்காக வந்த நெறியின் பயன் என்று அறிந்தோர் சொல்லுவார்.